ஆசை சீரியல்ல இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். ரோகிணியோட ரிலேட்டிவ்ஸை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க முத்து. அப்பா அவங்க சொல்றாங்க, என் தம்பி ஒய்ஃபை நான் இந்த மாதிரி தான் பண்ணிட்டேன். வீட்டை விட்டு மாசமா இருக்கிறப்பவே துரத்தி அமுச்சு விட்டுட்டேன். அந்த பாவத்தால தான் எங்களுக்கு குழந்தை பிறக்காம போயிடுச்சு. இப்போ அவனும் புள்ளையும் தனியா இருக்காங்க. அதனால அந்த புள்ளைய தத்து எடுக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கோம் முத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டு ரொம்ப நல்ல விஷயம், நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. சீக்கிரமா அந்த வேலையை பாருங்க. அவங்க அம்மாக்கோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ கால் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொல்லி கேட்டு குழந்தைய வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. அவங்களாவது நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு ஆமாம் முத்து சீக்கிரமாக அதை தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு உடனே ஐயோ இவங்க எதுக்கு இந்த டைமில் பண்ணுறாங்க, கல்யாணி வேற இந்த ஃபோனை எடுக்க வேணான்னு சொன்னாலே அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, சரி வேறு வழி இல்லாமல் அந்த ஃபோன் காலை எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க இந்த மாதிரி தான் நாங்கள் உங்கள் ரோகிணியோட கல்யாணியோட குழந்தைய நாங்கள் தத்து எடுத்துக்கிட்டோமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ரோகிணியோட அம்மா கோவப்பட்டு தயவு செஞ்சு ஃபோனை வைக்கிறீங்களா, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதே அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்பவே கோவப்படுவா, இந்த இந்த எண்ணத்தோட இன்னொரு தடவை கால் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கோவத்தோடு வச்சிடுறாங்க. உடனே ரோகிணிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, கல்யாணி இந்த மாதிரி தான் அவங்க கால் பண்ணி கிருஷ்ண தத்து எடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மாவை கோவப்பட்டு எதுக்குமா நீ ஃபோனை அட்டன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டுறாங்க. ரோகிணி அடுத்து என்ன முடிவெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வரப்போகிற ப்ரோமோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.